சொல்வதெல்லாம் உண்மை. கல்யாணம் ஆகிட்டு அதுக்கப்புறம் இவர் கூட தொடர்பு வச்சுருந்தேன். எங்கள் வீட்டுக்காரர் என் குழந்தை கூட சேர்ந்து வாழணும் மேடம். அன்னைக்கு எனக்கு கால் இல்லைன்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ இதே கால் இல்லாதவங்ககிட்ட வாழ்க்கை கொடுங்கன்றாங்க. ஆச்சரியமா இருக்கு. உங்களுக்கு 3 பொண்ணுங்க இருக்கு. நான் அவன் தான் வந்துட்டானா, நான் பண்ணலன்னா நீங்கள் அதை ஏற்றுப்பீங்களா? உங்கள் பேர்? சான்மா மேடம். சொல்லுங்க. 9 வருஷம் ஆகுது மேடம் கல்யாணம் ஆகி. நல்லா சேர்ந்து வாழ்ந்துருந்தோம் மேடம். அதுக்கப்புறம் வீடு சாந்தி நகரில் மேடம், அங்கே வீட்டுக்கு போனேன் மேடம். வாடகைக்கு லீஸுக்கு போனேன் மேடம். அங்கே ஒருத்தருக்கு நின்றார் மேடம், காட்டத்தொடியில் அங்கே வேலை செஞ்சுருந்தார் மேடம். ஃபோன் நம்பர் கேட்டு இது பண்ணார் மேடம். ஃபோன் நம்பர் கேட்டார் மேடம். யார்? என்னை வச்சுருக்கார் மேடம். இவர் கல்யாணம் ஆகிட்டு அதுக்கப்புறம் இவர் கூட தொடர்பு வச்சுருந்தேன் மேடம். ஏம்மா? தப்பு பண்ணிட்டேன் மேடம். எங்கள் வீட்டுக்காரர் கூட சேர்த்து வச்சா போதும் மேடம். ரொம்ப புண்ணியம் மேடம். நல்லா இருக்கும் மேடம். எங்கள் வீட்டுக்காரர் என் குழந்தை கூட சேர்ந்து வாழணும் மேடம். கஷ்டம். ஏம்மா சொல்வதெல்லாம் உண்மைக்கு வந்தீங்க? நீங்கள் இதுக்கு போயிருக்கலாம்ல, ஜமாத்துக்கு போயிருக்கலாம்ல. போனேன் மேடம். வேணாம், நான் தப்பு பண்ணிட்டேன், அதனால உன்னை சேர்த்து வைக்க முடியாதுன்ட்டாங்க. நான் ஜமாத்துக்கு போகக்கூடாதுன்னு சார் மேடம் வீட்டுக்காரு. நீ போனால் அங்கே சேர்த்து வைக்க முடியாது, தல்லாக் தான் வாங்கிட்டியே நீனுட்டார் மேடம். அவர் தான் வாங்கி கொடுத்தாரு மேடம் தல்லாக். எனக்கு நான் தரமாட்டேன்னு சொன்னேன் மேடம். நான் வேற ஒரு கல்யாணம் பண்ண போகிறேன், அதனால எனக்கு தல்லாக் வேணும்னு சொல்லிட்டு வாங்கினார் மேடம். போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஏம்மா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன். இவரும் உதவாங்கினார், நானும் உதவாங்கினார் மேடம். எதுக்கு? அதான் வீட்டில் பார்த்துட்டாங்க மேடம். இது போல் வீட்டில் அவரை வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வச்சு எங்கள் மாமனார் பார்த்து என்ன சண்டை போட்டார் மேடம். இது போல் பார்த்தா என்னையும் அடித்தார், அவரே அடித்தார் மேடம் போட்டு. ஏம்மா அப்படி ஒரு தப்பு பண்ண? உனக்கு கால் நல்லா இல்லை, 2 காலுமே இல்லையே, கேஸு வெடிஞ்சு இது போல் ஆயிடுச்சுன்னா உன்னை யார் வந்து பாப்பான்னு சொன்னார் மேடம். என்னது எனக்கு புரியல. கேஸ் வெடிஞ்சா கேஸ் அடுப்பு எரிய வைக்கல மேடம். அது வெடிஞ்சிட்டா உனக்கு யார் வந்து பாப்பா, யார் இட்டுன்னு போவா ஹாஸ்பிட்டலுக்கு, அவங்களுக்கும் வயசாயிடுச்சு அப்படி. யாருக்கு வயசாச்சு? எங்கள் மாமியாருக்கு வயசாயிடுச்சுன்னா உன்னை உங்கள் 2 பேரும் யார் பாப்பான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்காருக்கும் கால், அவருக்கும் கால் சரியில்லை மேடம். யார் உன்னை பாப்பான்னு கேட்டாங்க மேடம். அந்த 7 வருஷம் உங்கள் வாழ்க்கை எப்படி இருந்தது? நல்லா இருந்தது மேடம். அப்புறம் ஏன் இன்னொருத்தர்கிட்ட பேசுனீங்க? நீங்கள் நல்லா இருந்தா ஏன் இன்னொருத்தர்கிட்ட பேசுனீங்க? அதுதான் மேடம். ஓப்பனாக சொல்லி, ஏதோ ஒன்று இருக்குல்ல, உன் புருஷன் தான் கால், ஏன் நானும் நொண்டியாக இருக்கேன் அவரும் நொண்டியாக இருக்காருன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு இது போட்டேன் மேடம். நான் என்னால் யார் என்னை கவனிச்சிக்க முடியும்ன்ட்டு. இது நீ சும்மா காரணம் சொல்கிற, அதான் அது இல்லை. உன் ஹஸ்பண்ட் கூட நீ சந்தோஷமாக இருக்கலையா? இருந்தேன் மேடம், நல்லா இருந்தேன் மேடம். அப்புறம் எப்படி ஒரு தப்பு பண்ண தோணும்? எதனால? உனக்கு என்ன ஏக்கம் இருந்தது? அப்படி இல்லை மேடம். அவர் தான் சொல்லணும் மேடம், இது போல் அவனுக்கு கால் இல்லையே, நீ என் கூட வந்துருன்னு சொன்னார் மேடம். நான் உன்னை நல்லா வச்சு பார்த்துப்பேன்னு சொன்னார் மேடம். என் ஹஸ்பண்ட் ஒன்று நல்லா வச்சு பார்த்துக்கலையா? பார்த்துக்கினார் மேடம். அப்புறம் எப்படி அவர் சொல்கிறதெல்லாம் நீ பேச்சு கொடுப்ப? எப்படி காது கொடுப்ப? அது கேட்டுட்டேன் மேடம். அதுதான். அவர் மேலே ஆசை வந்துடுச்சா அவனுக்கு? அதுதான் மேடம் அவர் சொன்னார் மேடம். சரி நானும் உங்கள் கூட வாழ்க்கை நடத்துகிறேன்னு சொல்லிட்டேன் மேடம். சரி, அப்புறம் அதுக்கப்புறம் அங்கே போய் இருந்தேன் மேடம். அவங்க கூட போய். அவர் பேச்சுலரா? இல்லை மேடம், கல்யாணம் ஆகி அவங்க மனைவி இறந்துட்டாங்க மேடம். குழந்தைங்க? 3 பொண்ணுங்க மேடம். ஒரு பெரிய பொண்ணுக்கும் கல்யாணம் ஆகி அவருக்கு ஒரு பேரன் இருக்கான் மேடம். அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் போய் குடும்பம் நடத்தினேன் மேடம். பக்கத்துலேயேவா? இங்கே இல்லை மேடம், மத சாந்தி நகர் உள்ள மேடம், உள்ளே இருக்கு. இல்லை, இது தலாக் வாங்கினதுக்கு அப்புறம் போனீங்களா? ஆமாம், தல்லாக் வாங்கினதுக்கப்புறம் போனேன். அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் தான் இருந்தேன் மேடம். தல்லாக் வாங்கிட்டு அதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் பார்த்துட்டாங்களா? ஆமாங்க மேடம், முன்னாடியே பார்த்துட்டாங்க மேடம். கல்யாணம் பண்ணாமையே தப்பு பண்ணிட்டீங்க? ஆமாம் மேடம். அப்புறம் அங்கே போய் அப்புறமா அவங்க தனியாக வீடு வச்சாங்க மேடம். தனியாக வீடு இருந்தேன் மேடம். ஃபோனில் எங்கள் வீட்டுக்கார் கூட தல்லாக் ஆகிட்டு மறுபடியும் நான் எங்கள் வீட்டுக்கார் கூட சேர்ந்து வாழ போகிறேன்னு சொன்னேன் மேடம். ஏன்? எனக்கு இங்கே பிடிக்கல, அவர் கூட பிடிக்கல,
நான் இந்த வீட்டில் வச்சுன்னு ஒண்டியாக இருக்கேன், முடியல என்னால் ஒண்டியாக இருக்கேன், எனக்கு பிள்ளைங்க வேணாம்னு சொல்லிட்டு மறுபடியும் இவர் கூட வந்தேன் மேடம். நான் வந்து இது போல் நான் என் வீட்டுக்கார கூட சேர்ந்துருக்க போகிறேன்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, பின்ன ஏன் என்னை வந்து மறுபடியும் வந்தேன் கூட சொல்லிட்டு கேட்டாங்க மேடம். இல்லை என் பிள்ளைங்களாம் நான் வாழ போகிறேன், நான் போகிறேன், அங்கேயே போகிறேன்னு சொல்லிட்டு போனேன் மேடம். நான் போய் நல்லா இருந்தேன் மேடம். மறுபடியும் இவர் சொல்லி எங்கள் வீட்டுக்காரர் சொல்லி சொல்லி காமிச்சார் மேடம். போயிட்டு மறுபடியும் ஏன் வர இது போல் நான் எல்லாம் பண்ணது சொல்லி காமிச்சார் மேடம். அதனால் மறுபடியும் அவர் கூடயே போயிட்டேன் மேடம். போயிட்டு அது போல் இது போல் சொல்லி எனக்கு பிடிக்கல இங்கே இருக்கிறதுக்கு, எங்கள் வீட்டில் அந்த வீட்டில் இருக்க பிடிக்கல, எங்கள் பிள்ளைங்களே கூட இருக்க மறுபடியும் சொல்லிட்டு இங்கே வந்து இவர் கூட சொல்லலை மேடம். ஆனால் இங்கே வந்துட்டேன் மேடம். நான் எங்கள் பிள்ளைங்கள் கூட சேர்த்து வைங்க மேடம். இனிமேல் இந்த தப்பே பண்ண மாட்டேன் மேடம். நான் நல்லபடியாக இருப்பேன் மேடம். என் விஷயம் கூட நான் நிச்சயமா மேடம் இனிமேல் இந்த தப்பு செய்ய மாட்டேன் மேடம். என் பிள்ளைங்க தான் எனக்கு வாழ்க்கைன்னு இருப்பேன் மேடம். நான் இனிமேல் உங்கள் அப்பா அம்மாலாம் எங்கே இருக்காங்க? அம்மா இருக்காங்க மேடம், அப்பா இல்லை மேடம். அம்மாட்ட சொல்லலையா நீங்கள்? அம்மாகிட்ட சொன்னேன் மேடம். இது போல் தப்பு பண்ணி வந்தால் என்னை சேர்த்துப்பாங்களா? எங்கள் அம்மாவும் இருக்காங்க, எங்கள் அக்காவும் இருக்காங்க மேடம். இது போல் எனக்கும் ஒரு பொண்ணு இருக்குது, வயசு பொண்ணு. நீ இது போல் பண்ணால் உன்னை சேர்த்துப்பண்ணா, சரி நான் உன்னை நீ எங்கேனாச்சும் போன்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டாங்க மேடம். இப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணியிருக்கீங்கல்ல, அவர் எப்படி உங்கள் அம்மா கொடுமைப்படுத்துகிறாரா அவங்கள? குடிப்பார் மேடம். அவர் குடித்தாருன்னா வீட்டு உள்ளே இருக்க மாட்டார் மேடம். 24 வெளியிலே இருப்பார் மேடம். நைட்டு மட்டும் தான் வருவார் மேடம். நைட்டு வந்து எனக்கு வீட்டு உள்ளே இருக்க பிடிக்கல மேடம். பசங்க கூட இருந்தால் பேசினே இருக்கணும் மேடம். ஆனால் அந்த பசங்க வெளியில் போயிடும் மேடம். வெளியிலே இருப்பாங்க. அவங்க அக்கா வீட்டில் பக்கத்துலேயே அவங்க அக்கா வீடு இருக்கு மேடம். அவங்க அக்கா வீட்லேயே உட்காந்து பேசின்னுப்பாங்க. நான் ஒன்றே அப்படின்னா மேடம். எந்த பசங்க? அவரோட பொண்ணுங்க? ஆமாம் மேடம். அதனால் எனக்கு துணையாக யாரும் பேசவோ யாரும் இருக்க மாட்டாங்க மேடம். வீட்டில் கொஞ்ச நேரம் டிவி பார்ப்பேன், வெளில வந்து உட்காந்துருப்பேன் மேடம். அவரோட பொண்ணுங்க உங்கள்கிட்ட பாசமாக இருக்க மாட்டாங்களா? இருக்க மாட்டாங்க மேடம். யாருமே ஒழுங்காக பேச மாட்டாங்க மேடம். அந்த பெரிய பொண்ணு வந்து என்னென்னாலும் பேசும் மேடம் என்னை பற்றி. அதுவும் ஏன் இப்படி எங்கள் அப்பா நான் அவங்க கையில் சண்டை போடுவேன் மேடம். ஏன் அவங்க போட்டு கடிச்சு கொத்துங்க, அவர் செத்துட்டான்னா உன்னை தான் போலீஸில் எடுத்துன்னு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு சொல்லுது மேடம். என்ன எதுவும் இல்லை மேடம். வெளியில் எங்கன்னா கூட்டின்னு போனால் எங்கேயுமே கூட்டின்னு போக மாட்டார் மேடம். வீட்டு உள்ளே இருக்க வைப்பார் மேடம். அதுவும் அது சொன்னால் அடிக்க வருவார் மேடம். அதுவும் வயிற்றுலாம் போட்டு அடித்தார் மேடம், கையெல்லாம் போட்டு அடித்தார் மேடம். வயிறு வலிக்குதுன்னு சொன்னேன் மேடம். அதுக்காக என்ன பண்ணார், சோடா வாங்கி கொடுமாம்மான்னு சொன்னேன் மேடம். அவங்க பொண்ணை கொடுத்து வாங்கிட்டு வர சொன்னார் மேடம். அது நல்லா ஜில்லுலையே இல்லைன்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் மேடம். ஜில்லுன்னு வாங்கின்னு வாமாம்மா, நீயே வாங்கின்னு வந்து கொடு, எனக்கு வயிறு வலிக்குது ரொம்ப. என்ன ஆறின்னு இப்போ நான் குடித்தா உனக்கு இது ஆகாதா, இறங்காதா? அதில் வயிற்றுல போட்டு அடித்தார் மேடம், கையில் போட்டு. நானும் அடிச்சிட்டேன் மேடம் போட்டு. அவரை எந்த வகையிலையுமே நியாயப்படுத்த முடியாத ஒரு விஷயம். ஆனால் திட்டவும் முடியலை. பார்த்து ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்கள் தம்பி. ஒன்றும் இல்லை மேடம், கல்யாணம் ஆகி கிட்ட ஒரு 9 வருஷம் ஆயிடுச்சு. அதான் போயிட்டு இருந்தது. திடீர்னு இந்த மாதிரி லைஃப்பில் இந்த மாதிரி பிரச்சனை ஆகி நான் அது ரொம்ப முயற்சி பண்ணேன். என்ன நடந்தது? கொஞ்சம் எப்படி இருந்தது உங்களோட 7 வருஷம் வாழ்க்கை? எப்படி இருந்தது? நல்லா இருந்தது மேடம். அந்த பொண்ணியாக நல்லா போயிட்டு இருந்தது. குழந்தைங்க 2 பொண்ணு பசங்க தான் எனக்கு. ஒன்றுக்கு 5 வயசு ஆகுது, ஒன்றுக்கு இப்போ தான் 8 வயசு. போன வாரம் தான் பர்த்டே பண்ணேன் வீட்டில். நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஒரு திடீர்னு என்னென்ன ஆயிடுச்சுனாக்கா, லைஃப்பில் ஒருத்தர் அவங்க இதில் வந்துட்டு உள்ளே நுழைஞ்சிட்டு, அது எனக்கு தெரியாது. அது ரொம்ப நாளாக இருந்தது போல எனக்கு தெரியாது. எங்கள் நல்லா பேசிக்கின்னு பழகிக்கின்னு இந்த மாதிரி திடீர்னு எனக்கு இவங்க பிரியும் போது எனக்கு அது ரொம்ப அப்செட் ஆகிடுச்சு. கூட இருந்து நம்ம குழி தோன்ற மாதிரி பண்ணிட்டாங்கண்ணே அப்படின்னு ரொம்ப எனக்கு பெஜாராகிடுச்சு எனக்கு. அதுக்கோசம் நான் எவ்வளோ முயற்சி பண்ணேன். அவங்களுக்கு சரி பசங்களுக்கோசம் எங்களுக்கோசம் கூட வேணாம், பசங்களுக்கோசம் நம்ம சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு ரொம்ப முயற்சி பண்ணேன். ஆனால் அவங்க ஒரே பிடிவாக வேணான்னு சொல்லி 1.5-2 வருஷம் அதில் போயிடுச்சு வாழ்க்கை. வேணான்னு சொல்லி. சரி நான் கடைசியில் சரிம்மா உங்கள் இஷ்டத்துக்கு நீ வாழ்த்துக்கோ,
அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணேன், எங்கள் ஜமாத் சார்பாக டைவர்ஸ் பண்ணிட்டேன். இப்போ தான் அவங்க ஒரு 2 மாதமாக தான் வந்து நான் அவங்க பிடிக்கல, அவங்க இது பண்ணுறாங்க அது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தான் அவங்க வந்து இப்போ என்ன இது பண்ணுறாங்க. உங்கள்கிட்ட மறுபடியும் வராங்க. ஆமாம், என்னை சேர்த்துக்குங்க. அன்றைக்கி வந்து எனக்கு கால் இல்லைன்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ இதே கால் இல்லாதவங்ககிட்ட வந்து வாழ்க்கை கொடுங்கன்றாங்க. எனக்கு எப்படி அதை ஏற்றுக்கிறதுன்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு இது 8 வருஷம் இருக்கும்போது எனக்கு கால் இல்லைன்னு அவங்களுக்கு தெரில. ஒரு வாழ்க்கையில் ஒருத்தர் வந்த உடனே அவங்களுக்கு கால் இல்லைன்னு அப்போ தான் தெரிஞ்சிருக்கு. ஸ்டேஷனில் அவங்க சொன்னாங்க, எஸ்ஐ மேடம், ஏம்மா அவனுக்கு என்னம்மா பிரச்சனை? நான் இல்லை மேடம், யாருக்கு ஒருத்தர் உடம்பு சரியில்லைனா கூட ஒருத்தர் தூக்கின்னு போய் ஒரு ஆள் வேணும் அப்படின்னு இவங்க சொன்னாங்க. அதுக்கு மேடம் கேட்டாங்க, 8 வருஷம் உங்களுக்கு கூட்டு போகலையாம்மா ஹாஸ்பிட்டலுக்கு, டெலிவரி எல்லாம் பார்த்துருக்காரு, அதெல்லாம் பண்ணலையா அப்படின்னோடனே அவங்க தலை ஊஞ்சிட்டாங்க கீழே. மனசு கெட்டு போய் மனசு அந்த மாதிரி ரொம்ப முயற்சி பண்ணேன் நானும். அவங்கள வசம் சரி பசங்க இருக்காங்களே, எங்களுக்கு சொல்ல வேணாம், முன்னாடி வேறு கூட கிடச்சிடும், அம்மான்னு சொல்கிறதுக்கு ஒரு தாய் வேணும் மேடம். ரொம்ப முயற்சி பண்ணாக்கா அவங்க. எப்படி உங்களுக்கு தெரியும்? சின்ன வயசுலேயே தெரியும்? இல்லை மேடம், சின்ன வயசில் இல்லை. எனக்கு இந்த கேக நகரில் ஆண்டிகேப் ஆஃபீஸ் ஒன்று இருக்குது. அங்கே நான் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணும்போது இவங்க வந்து அங்கே வீல் சேரில் வெளியே அவங்க அக்காவோட உட்காந்துருந்தாங்க. இவங்க அக்கா தான் வந்து கூப்பிட்டு எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட கேட்டாங்க, பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லைன்னு சொன்னது அவங்க கான்டாக்ட் நம்பர் கொடுத்து என்னை கால் பண்ணி, இந்த மாதிரி தங்கச்சி நல்ல பொண்ணு இந்த மாதிரின்னு சொல்லி மேரேஜ் பண்ணாங்க. படிச்சிருக்கீங்களா நீங்கள்? இல்லை, நான் 5வது தான் படிச்சிருக்கேன் மேடம். நீங்கள்? 7வது படித்தேன். 5வது படிச்சிருக்கேன் நான். அப்படின்னு மேரேஜெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. இந்த 8 வருஷத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. வீட்டில் தான் இருப்பாங்க. உங்கள் வாழ்க்கை எப்படி இருந்தது? அந்த 7 வருஷம் வாழ்க்கை எப்படி நல்லா இருந்தது மேடம், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த அல்லாவை தான் நன்றி சொன்னேன் நான். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பாப்பா நல்லா பார்த்துப்பாங்களா உங்களை? பார்த்துப்பாங்க. ஆனால் இவங்களோட எங்கள் அம்மா தான் வந்து எல்லாமே மெயின். இவங்க எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. எங்கள் அம்மா தான் சமைக்கிறது, டீ ஆகிறது எல்லாமே எங்கள் அம்மா தான். இவங்களை உட்காந்த இடத்துல சாப்பாடு போடுவாங்க. இவங்க எந்த வேலையும் செய்ய விட மாட்டாங்க. இவங்களை உட்காந்த இடத்துல சாப்பாடு போட்டதுனால தான் இவ்வளோ பிரச்சனை நம்மளுக்கு வந்திருக்கு. எதுக்குனாக்கா இவங்க ஆண்டி கேப் இருக்காங்களே, அதனால எங்கள் அம்மா சொல்லுவாங்க, வேணாப்பா நானே பண்ணுறேன், அவங்களால எப்படி நின்று சமைக்க முடியும் கேஸில் அப்படின்னு நம்ம இது பண்ணுறேன். நானும் வந்து என்ன வேலை செய்கிறீங்க? நான் வந்து ஃபஸ்ட்டு சிடியில் இருந்தேன் மேடம், சிடி கேசட்டில் இருந்தேன். இப்போ வந்து டிஷர்ட் பண்ணி வியாபாரம் பண்ணுறேன். இப்போது நான் வியாபாரம் பண்ணி இப்போ நல்லா தான். எங்கே போய் வியாபாரம் பண்ணுவீங்க? அது பஜாரில் வாங்கிட்டு வந்து இந்த ரோட்டில் வைக்கிறோம் மேடம். பஜாரில் மார்க்கெட்டில் இருக்கு இல்லையா, சந்தை கடை, மாதத்தில் ஒரு நாள் அந்த மாதிரி இடத்துல போடுறேன். அப்படியே நம்ம லைஃப் நல்லா தான் போயினே இருக்குது. இந்த பசங்களை படிக்கிறாங்க, பெருவட்டில் தான் படிக்கிறாங்க. 2 பசங்களை படிக்க வச்சுன்னு இருக்கிறேன். அவங்களுக்கு நடந்தது வந்து ஒரு விபத்து. ஆமாம், நமக்கு எப்படி உடல் ரீதியாக ஒரு அடிபடுதோ அது மாதிரி மன ரீதியாக அவங்களுக்கு அடிபட்டுடுச்சு. உங்கள் அளவுக்கு அவங்களுக்கு மெச்சூரிட்டி இல்லை, அந்த ஒரு பக்குவம் இல்லை, வீக் ஆயிட்டாங்க. ஆனால் நிஜமாகவே 2 பேரும் ஒருத்தர் நேசிச்சிருப்பீங்கள்ல? ஆமாம் மேடம். முதல்ல அவங்களுக்கு பூ வச்சு நிச்சயதார்த்தம் படுத்தி அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணேன். கல்யாணமே எப்படியும் 1.5 வருஷம் கல்யாணம் பண்ணதுக்கு. முதல்ல பொண்ணு பார்க்க போனோம். அவங்க வந்து என்ன பார்த்தாங்க, அவங்க வீட்டில் பார்த்து பேசி நிச்சயதாரம் பண்ணி அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணி நல்லா தான் இருந்தது வாழ்க்கை. திடீர்னு எப்படி உங்களுக்கு? இல்லை மேடம், என்னை வந்து அவங்க மதிக்கிறது இல்லை ஃபஸ்ட்டு, இதுதான் உண்மை. இப்போ இந்த நேரத்தில் தான் என்னை மதிக்கிறாங்க. ஆனால் அவங்க ஒரு மாறும் போது நான் அந்த நேரத்தில் மதிக்கிறது இல்லை. ஏய் நீ வேணாடா போடா அப்படின்னு மூஞ்சி காட்டு பேசுறது. நான் ஒரே வார்த்தை தான், நீ வேணாடா நீ அப்படின்னு பேசுறது. சரி நானும் விட்டுட்டேன். என்ன பண்ண முடியும், அவங்க மனசு, நம்ம சொல்லி தான் போக முடியும், கட்டாயப்படுத்த முடியாது. ஆனால் எவ்வளோ ட்ரை பண்ணேன், வேணான்னு சொல்லி இப்படியே போகிறேன். இவங்களுக்கு கூப்பிட்டு போய் நான் 2வது கூப்பிட்டு வந்தேன். எங்கள் வீட்டில் போய் நிக்கா பண்ணி 2வது கூப்பிட்டு வந்து 3 மாதம் தான் இருக்குது. மறுபடியும் கூட்டிட்டு மறுபடியும் 2016 நியூ இயர் அன்றைக்கி எல்லோரும் கொண்டாடுற நாள் அது. அன்றைக்கி எங்கள் வாழ்க்கையில் துக்கம் வந்துச்சு. இவன் அங்கே வீட்டுக்கு மறுபடியும் போயிட்டான். ஆமாம், 2வது வாட்டி போனவனை என்ன ஆயிடுச்சுனாக்கா, அவங்க வீட்டிலேருந்து எல்லாம் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்து எங்களை பிடிச்சி கற்று என்னை கூப்பிட்டு ஃபோனில் என்ன நல்லா பிடிச்சி கற்றுனாங்க. இவனால் நீலாம் ஒரு ஆம்பளையா, இப்படியா, அவனை போய் இது சாவடிக்காமல் இது பண்ணுறிய ஆமிச்சு வச்ச மாதிரி என்ன நல்லா பிடிச்சி கற்றுனாங்க. நம்ம அவங்க கூட சண்டை போடுற மாதிரி ஆளுங்க கூட இல்லை. நம்மளுக்கு அந்த சக்தியை கொடுக்கல ஆண்டவன். நம்ம ஏதோ வாழ்க்கை நடந்துன்னு போதே சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போகலாம். ஆண்டவன் அப்படி பண்ணிட்டு. பசங்க யாரை பார்த்துக்கிறாங்க? எங்ககிட்ட தான் இருக்காங்க. அம்மா அப்பா பார்த்துக்கிறாங்க, நான் பார்த்துக்கிறேன். அம்மா. உங்கள் வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க? எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மா, தங்கச்சி தம்பி, அவங்க 2 பேரும் கல்யாணம் ஆகிடுச்சு, நல்லா இருக்கிறாங்க, தனியாக இருக்கிறாங்க. இப்போ நான், எங்கள் அப்பா அம்மா, பசங்க தெய்வம் இருந்தாங்க. கடைசியில் அந்த டைவர்ஸ் கொடுக்கும்போது நான் கேட்டேன், நல்லா யோசிச்சுக்கம்மா, வாழ்க்கை போனால் வராது, பசங்களுக்கோசம் பாரு அப்படின்னு அவரு நம்ம ஜமாத் சார்பாக அவரும் சொன்னார். நீ வந்தால் வாழுமா, நான் அந்த ஆளை வேணால் எதனா பண்ணுறேன். இல்லை எனக்கு அவர் தான் வேணும், நீங்கள் டைவர்ஸ் பண்ணிவிடுங்க சரி கையெழுத்து போட்டான்.
எனக்கு கைது போடுறது மனசே இல்லை, கண்ணில் தண்ணி ஊற்றினே இருக்கு எனக்கு. எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது இந்த பிரச்சனை இருக்குன்னு? எனக்கு எப்படி தெரிஞ்சதுனாக்கா மேடம், இவங்க வெளியில் உட்காந்து ஒரு வீட்டு வெளியில் பெனால் வியாபாரம் பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்கூல் இருக்கிறதுனால அது ஆக்சுவலாக நான் இவங்கள உட்கார வைக்கல அந்த வியாபாரத்துக்கு. வீட்டில் வச்சா வந்து போர்டு ஒன்று மாட்டினேன் வீட்டில், பெனால் வியாபாரம்னு. இவங்க என்ன சொன்னாங்க, எதுங்க போர்டெல்லாம் மாட்டேங்க, நான் சும்மா தானே இருக்கிறேன், நானே வியாபாரம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி பண்ணுமா, மைண்ட் ரோட்டில் வீடு, அது ஸ்கூல் எதிரில் உள்ள ஆளுங்கள்லாம் வராங்க. அது பண்ணின்னு இருக்கும்போது இவங்களுக்கு தொடர்பு இருக்குது எனக்கு தெரில. ஒரு நாள் இவங்க செல்லில் வந்து ஃபோன் வந்து இவங்க வெளியே உட்காந்துருக்கிறாங்க. நான் எடுத்து பேசினாக்கா ஹலோ ஹலோன்னு ஆம்பளை குரல் கேட்டது. நான் யாருப்பானா கட் பண்ணிட்டாங்க. இவங்க இன்னொரு செல் வந்து வெளியே வச்சுருக்காங்க, 2 செல் வச்சுருந்தாங்க, ஒரு செல்லு. இவங்க என்ன பண்ணாங்க, கால் போட்டு யார் நீங்கள் பேசுகிறது, ஏன் பண்ணுறீங்க அடிக்கடி திட்டினாங்க முன்னாடி. சரி நான் ஒரு ஆங்கில மாதிரி தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இவங்க செல்லு கேட்டேன், நீ செல்லு கொடுமா அப்படின்னு கேட்டாங்க. அதே நம்பர் வந்த நம்பர் இங்கே கையில் வச்சுருக்க செல்லில் இருக்குது. நான் தான் கேட்டேன், அது ராங் நம்பர்னா உங்கள் செல்லில் கையில் வச்சுருக்கேன், அதில் எப்படி நம்பர் வந்தது? நீங்கள் மேலே சந்தேகப்படுறீங்க அப்படின்னு சொல்லி செல்லு தூக்கி உடச்சிட்டான் செல்லு. நீங்கள் மேலே சந்தேகப்படுறீங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு 2 நாளுக்கு அப்புறம் எனக்கு ஒரு செல்லு வாங்கி கொடுங்க, அந்த மாதிரிலாம் கிடையாது, உங்களுக்கு தெரியாதா? ஆமாம்மா, இல்லை இப்போ வந்து தெரியும்மா, இருந்தாலும் வந்து காலம் அந்த மாதிரி இருக்குது, அதனால தான் நான் சொல்கிறேன். இல்லை நான் அந்த மாதிரி எனக்கு செல்லு வாங்கி கொடுங்க. பஜார் கொண்டு போய் செல்லு வாங்கி கொடுத்தேன். வாங்கி கொடுத்துட்டு ஒரு காலையில் ஒரு 10-11 மணிக்கு வந்து வாஷிங் மிஷினில் துணி துவச்சின்னு இருந்தேன். இது நாஷ்டா வாங்கிட்டு வாங்க சொன்னேன், பூரி வாங்கிட்டு கொடுத்தேன். நீங்களே ஊற்றி விடுங்கன்னு சொன்னேன். என் கையில் நாற்றம் இருக்குது, சோப்பு நாற்றம், நீங்களே ஊற்றி விடுங்க. சரி நான் ஊற்றி கொடுத்தேன். ஊட்டி விட்டீங்க? ஆமாம் ஊட்டி விட்டேன். அவங்கள சொன்னாங்க ஊட்டி விடுங்கன்னு. நான் ஊட்டி விட்டு கிளம்புன உடனே ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, நீங்கள் எங்கே இருக்கிறீங்க இப்போது? நான் சொன்னேன், நான் எங்கள் சித்தி வீட்டில் இருக்கிறேம்மா, இப்போ நான் ஐநாவரத்துக்கு போகிறேன் ஃப்ரெண்டை பார்க்க. எவ்வளோ நேரம் வாங்கணும் வரத்துக்கு நீங்கள்? நான் ஒரு 2 மணிக்கு வரேம்மா அப்படின்னு சொல்லி வச்சிட்டாங்க ஃபோன். அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவனை ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க, நீங்கள் தாராளமாக வரலாம், வீட்டில் யாரும் இல்லை அப்படின்னு ஃபோன் பண்ணி அவங்கள வர வச்சுருக்கிறாங்க. அப்பா அம்மா எங்கே இருந்தாங்க? அப்பா வந்து இந்த நகைப்பட்டி வேலை செய்கிறாங்க. அவர் இந்த சாமான் வாங்குறதுக்கு பாரிஸ் போயிருக்காரு அந்த நேரத்தில். அம்மா வந்து கடைக்கு போயிட்டு இந்த காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்து போயிடுவாங்க. இவங்க தான் தனியாக இருப்பாங்க. அப்பா யதார்த்தமாக வந்திருக்காரு, வந்து இருந்தால் உள்ளே இந்த தாப்பால் போட்டுருங்க. தட்டு தான் இவங்க திறக்கவே இல்லை. அப்புறம் ஜோரா தொட்டும் போது திறந்துருக்காங்க. யாரும்மா உள்ளே இருக்கிறாங்க, அப்பியாண்ணா? இல்லைப்பா யாரும் இல்லை. போய் எட்டி பார்த்தா அவர் பின்னாடி நின்று இருக்காரு உள்ளே. இவங்க அங்கே வந்து அப்பா காலையில் ஒவ்வொன்று அழுதுருக்காங்க, என்ன பண்ணாதீங்க, அவர் எதுவும் சும்மா தான் வந்தார், தண்ணி குடிக்க தான் வந்தார் அப்படின்னு சொல்லி அந்த ஆள் ஓட்டான். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், அவங்கள கூப்பிட்டு ஏமா அந்த மாதிரி பண்ணேன், இப்போ தானே ஊற்றிட்டு போனேன் உனக்கு பூரி, அதுக்குள்ளே உனக்கு மனசுக்கு அறிஞ்சிச்சா? இல்லைங்க, அவர் வந்து சும்மா வந்து நீ உள்ள தாப்பால் போடுறேன், சும்மா வந்தா வெளியிலேருந்து தண்ணி கொடுத்துருக்கலாமே அப்படின்னு ஃபோனில் ரெக்கார்டு எடுத்து பார்த்தாக்கா இவன் தான் ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருக்கான். இவன் மிஸ் கால் கொடுத்துருக்கான், அவர் ஃபோன் போட்டிருக்காரு, யாரும் இல்லை நீங்கள் வரலாம் அப்படின்னு இவன் தான் ஃபோன் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், யார்கிட்ட சொல்லாமல் ஒரு கார் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி இவங்களை எடுத்துன்னு போய் எங்கள் அம்மா கிட்ட விட்டுட்டேன். எங்கள் அம்மா கிட்ட இவங்க அக்கா வந்து அப்படி பண்ணுறானா கொஞ்சம் இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சு இவங்களே ஃபோன் பண்ணி தெரியாமல் பண்ணாப்பா, என்னை மன்னிச்சுங்க, சேர்த்துங்க தங்கச்சியை, வாழ்க்கை வேஸ்ட் ஆகாதீங்க, ஐவர் அவங்க நினச்சி அப்படின்னு சொன்னோடனே எங்கள் பெரியவங்கெல்லாம் ஒரு முடிவு எடுத்து, சரி ஒரு வாட்டி மன்னிக்கலாம்ப்பா, மனுஷனும் பிறந்துட்டோம், ஒரு வாட்டி மன்னிச்சு விடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள்லாம் காரில் போய்ட்டு எங்கள் வீட்டில் பேசி, எங்கள் மாமா எல்லாம் உட்காந்து பேசி ஒரு இதை பேசிட்டு வந்துட்டோம். கொஞ்ச நாள் அங்கே இருக்கட்டுங்க, நாங்கள் வீடு காலி பண்ணி கூப்பிட்றோம், அந்த வீட்டில் வேணாம் அப்படின்னு நாங்கள் வந்துட்டோம். அதுக்கப்புறம் இவன் தம்பி என்ன பண்ணால், இங்கே ஐதுன்னு இருக்குது, தூக்கு போட்டு வந்து பயம் காட்டுது, நான் அங்கேயே தண்ணி விட்டுறேன், நீங்களே வச்சுக்கோங்க, அதுமாதிரி பண்ண மாட்டான் தப்பு அப்படின்னு இவன் தம்பி என்ன பண்ணால், ஒரு அட்வொகேட்டை கூப்பிட்டு வந்து என் ஃப்ரெண்டை ஏதி வாங்கி கையெழுத்து வாங்கிட்டு விட்டுட்டு போயிட்டான். எங்கள் வீட்டிலே போய் ஒரு 1.5 மாதம் தான் இருக்கும். மறுபடியும் என்ன பண்ணிட்டான், அவர் கூட போயிட்டான். மறுபடியும் 3 நாள் போயிட்டான். 3 நாள் வீட்டிலே ஆளே இல்லை. நாகப்பட்டினம் போயிருக்கிறாங்க 3 நாள். அதுக்கப்புறம் அவங்க அக்கா எனக்கு ஃபோன் பண்ணாங்க, அந்த ஆளோட அக்கா, தம்பி இந்த ஒய்ஃபும் என் தம்பி வீட்டுக்கு வந்திருக்கான்ப்பா, காலையில் 5 மணிக்கு திங்கக்கிழமை, நீ என்ன பண்ணுறியோ பண்ணிட்டு. நான் எனக்கு தெரிஞ்ச 2 காவல் போலீஸ்காரன் கூப்பிட்டு பண்ணேன். எங்கள் அம்மா வந்தாங்க. போனாக்கா அவங்க வீட்டில் வந்து இங்கே துணி மாற்றின்னு இருந்தாங்களா, அம்மா இதுனே வந்தாங்க, இந்த மாதிரி என்னை திட்டி அமிச்சிட்டான்ப்பா, வரமாட்டேன்னு. போலீஸ்காரன் வந்து சொன்னார், இல்லை பாய் அவங்கள மறந்துடுங்க, அவங்களுக்கு மேலே இதுவே இல்லை, அவனை அடித்தா செத்துருவான்றாங்க, நாங்கள் என்ன போய் பண்ண முடியும், அவங்கள அடித்தா இவங்க செத்துருவான்றாங்க, நாங்கள் என்ன போய் பண்ண முடியும் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி எனக்கு ஒன்றும் புரியல. சரி சார் நீ ஸ்டேஷனுக்கு வந்துருங்க பாய் எல்லாமே. ஸ்டேஷனுக்கு போனாக்கா இவன் கல்யாணம் பண்ண மாதிரி வந்தாங்க அங்கே ஸ்டேஷனுக்கு வந்து. இப்படி தான் நான் உட்காந்துருந்தேன், பின்னாடி உட்காந்துருந்தேன், இன்ஸ்பெக்டர் உட்காந்துருந்தாங்க லேடிஸு. அந்த ஆளை கூப்பிட்டு வந்தாங்க, படின்னு பிடிச்சி
கூப்பிட்டு வந்து 2 அடி அடித்தவொடனே அழுதுட்டாங்க. ஆயுதுன்னு இருக்கு அது பார்க்கல, அவனை அடிச்சவொடனே அழுதுட்டான். அப்புறம் பிரச்சனை கேட்டாங்க, என்னம்மா அவங்களுக்குள்ள பிரச்சனை அப்படின்னா, இல்லை அந்த மாதிரி சொன்னான் இந்த வார்த்தை, அவர் கால் இல்லை, அதனால தான் நான் வந்து வேறு வாழ்க்கை தேடிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னேன். சரி, அதுக்கப்புறம் நானும் கம்ப்ளைண்ட்டேன். 3 மாதம் ஆயிடுச்சு. 3 மாதத்துக்கு அப்புறம் இவனே மறுபடியும் ஃபோன் பண்ணான். நான் பண்ணல, இந்த மாதிரி நான் ஹாஸ்டலில் இருக்கிறேன், மெழுகுவத்தி வேலை செய்கிறேன். இப்போது ஏன் அவன் என்னம்மா ஆயிடுச்சுன்னா, இல்லை அவர் சரியாக பார்க்குறது இல்லை, என்னை விட்டுட்டான் அவன் அப்படின்னு பிசிஓலேருந்து ஃபோன் பண்ணான். நான் என்ன பண்ணேன், அந்த நம்பரை டேஸ்ட் பண்ணி நான் கால் போட்டேன். மறுநாள் போட்டாக்கா, இல்லைப்பா இந்த வந்து 3 நகர் நம்பர் தான் இது அப்படின்னு. சரி, நான் என்ன பண்ணேன், அந்த நம்பர் போய் பார்த்தாக்கா, அந்த ஃபோன் பிசிஓ கடை இருக்கு இல்லையா, ஒரு 4-5 கடை தள்ளி தான் இவங்க வீடு இருக்குது, தனியாக இருக்கிறாங்க 2 பேரும். நான் போய் விசாரித்தேன், இந்த மாதிரி ஹேண்டிகேப் பண்ணியிருக்காங்களா, அவன் இங்கே தான்ப்பா கொடுத்துன்னுக்குறாங்க அப்படின்னு. சரி, நான் கம்ப்ளைண்ட்டேன். நான் ஏற்கனவே ஜமாத்தில் வந்து சொல்லியிருந்தேன், அவங்க நோட்டீஸ் அனுப்பிச்சாங்க வீட்டுக்கு. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நேராக போய் ஜமாத் கேட்டேன், நான் டைவர்ஸ் கொடுக்க மாட்டேன், நான் வாழல விருப்பம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க என்னை கூப்பிட்டு கேட்டாங்க, அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லையாப்பா டைவர்ஸ் கொடுத்துக்கு, வாழணும்னு சொன்னது, நீ போய் அவன் மேலே எஃப்ஐஆர் போடு. நான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணாக்கா 2 பேரும் கூப்பிட்டு வந்தாங்க ஸ்டேஷனுக்கு. கூப்பிட்டு வந்து இவங்ககிட்ட கேட்டாங்க, என்னம்மா நீ விளையாடுறியா வாழ்க்கையில், இப்போ வேணான்னு சொன்னேன், இப்போ வேணான்றேன். இல்லை மேடம், நான் தெரிஞ்சால் பண்ணிட்டேன், எனக்கு சேர்த்து வச்சுருங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆளை அடித்து நல்லா அவர்கிட்ட ஒரு கையெழுத்து வாங்கி, இவர்கிட்ட ஒரு கையெழுத்து வாங்கி எனக்கு ஒரு சிஆர்சி காப்பி கொடுத்தாங்க. கூப்பிட்டு தான் அப்புறம் நான் என்ன பண்ணேன், நேராக அவங்க வீட்டில் போய் விட்டுட்டேன். மறுபடியும் அங்கே போய் தான் ஒரு நம்ம ஜமாத் சார்பாக ஒரு ஆளை கூப்பிட்டு போய் மறுபடியும் ஒரு நிக்கா பண்ணி நல்லா பெரியவங்களாம் பேசி, இந்த வீடு புது வீடு நீங்கள் நிக்கா பண்ணி 2வது நிக்கா பண்ணோம். அதாவது சிம்பிளாக, அதாவது சரி சின்ன பொம்பளை பசங்க இருக்காங்களே, அது விஷயம் நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன், மானவ மரியாதை எல்லாமே விட்டுட்டு கூப்பிட்டு வந்தேன். கூப்பிட்டு வந்து 3 மாதம் தான் விட, கரெக்டாக நியூ இயர் அன்னைக்கு வெள்ளிக்கிழமை எஸ்கேப் பார்ட்டி சொல்லாக இல்லாமல் அவன் பாட்டுக்கு போய்ட்டான். நான் கட்டை கூட மறைச்சி வச்சிட்டேன், நடக்கிற கட்டை இருக்க அது கூட தூக்கி நான் மறைச்சி வச்சிட்டேன். சரி, அதுதான் தானே போவான், அது இல்லாமல் போய்ட்டான், ஆட்டோவில் அது இல்லாமல் போய்ட்டான். அங்கே போன உடனே அவங்க போனேம்மா 2வது வாட்டி அவர் சொல்லி காமிச்சார் மேடம், அவங்க அம்மாவும் அப்படியே தான் சொல்லி காமிச்சாங்க மேடம், அவங்க அப்பாவும் இது போல். அதனால தான் போனேன் மேடம். நான் இது போல் சொல்லி காமிக்காதீங்க, குத்தி காமிக்காதீங்க, நீ பண்ண தவிரத்துக்கு நான் குத்தி காமிப்பேன் தான்னு சொல்கிறேன். பண்ண தவறு சொல்லி காட்டினா திருந்து தான் இன்னும் அதே மாதிரி தப்பு பண்ணக்கூடாது. குத்தி காட்டினா திருந்து காட்டணும். நீ அம்மா வீட்டுக்கு போயிடணும் சொல்லி காட்டினா. என்ன மேடம் சொல்கிறீங்க? பண்ணுற தப்பு ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா நம்ம அவங்க முன்னாடி திருந்து காட்டணும், அப்போ தான் நம்மளுக்கு நம்பிக்கை வரும். நீ அதை விட்டுட்டு மறுபடியும் அவங்க கிட்ட போனால் இப்போ சொல்லி காட்டாமல் என்ன பண்ணுவாங்க? நானே பண்ணியிருந்தா அம்மா வீட்டுக்கு போயிருக்கணும்ல, மறுபடியும் அவரோட போகிறதா கரெக்டு? என் முன்னாடியே போவான் மேடம், இப்படி முன்னாடியே போவான், நான் வரேன் பசங்களை பார்த்துங்க அப்படின்னு. அப்போ என் மனசு எப்படி இருக்கு, பிபி வந்துச்சு. இப்போ எனக்கு நல்லா இருந்தது வாழ்க்கையில், இப்போ பிபி ப்ரெஷர் ஹை ஆயிடுச்சு. எனக்கு டெய்லியும் டேப்லெட் போடுறேன் இவனால தான். யோசிச்சு என்னடா நம்மளுக்கு ஆண்டவன் இந்த மாதிரி பண்ணிட்டு கூட வாழ்க்கை நல்லா தானே இந்த மாதிரி பொண்ணு கொடுத்துட்டானேன்ட்டு ரொம்ப எனக்கு யோசிச்சு. அந்த பையன் யார்? பையன் இல்லை மேடம், ஆள் மேடம். 3 பொண்ணு இருக்குது, பேராக இருக்கிறான் அவருக்கு. எப்படி கிட்ட ஒரு 45-50 வயசு கிட்டே இருக்குது. இவனுக்கும் ரொம்ப வித்தியாசம், அந்த ஆளுக்கும் இவனுக்கு ரொம்ப வித்தியாசம். நான் அதனால தான் ஒதுங்கிட்டேன், இதனால் முடியல போராடன்றது நான் ஒதுங்கிட்டேன். சரி, நம்மளால் போராட முடியல, அவனே சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு ஒதுக்கிட்டேன். இப்போ வந்து மறுபடியும் வந்து என்னை சேர்த்துக்கங்க. கான்டாக்ட் பண்ணாங்களா அவங்க? என்னை கான்டாக்ட் பண்ணுறாங்க என்ன. ஆனால் உங்களுக்கு விருப்பம் இல்லை? எனக்கு விருப்பம் இல்லை மேடம். ஏன் விருப்பம் இல்லைனாக்கா, மறுபடியும் அவங்க போக மாட்டாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை மேடம். எப்படி இங்கே வந்தீங்க? நான் எப்படி வந்தேனாக்கா, அவங்க ப்ரோக்ராம் வந்து நான் பார்ப்பேன். அதாவது உங்கள் ப்ரோக்ராம் எப்போ பார்ப்பேனாக்கா, எனக்கு டைவர்ஸ் ஆன அப்புறம் ப்ரோக்ராம் பார்த்தேன் நான். அதுக்கு முன்னாடி நான் பார்த்துருந்தாக்கா அவங்ககிட்ட வந்திருப்பேன், நான் பார்ப்பேன். இவங்க வந்து ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணாங்க, இந்த மாதிரி நான் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறேன், ஒரே அழுகுறாங்க. நான் எதுக்கு என்கிட்ட உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் நீ என்ன? இல்லைங்க, நான் சண்டை போட்டு வந்துட்டேன், பிடிச்சி அடிக்கிறான் அவனை, இது பண்ணுறான், நான் கோயம்பேட்டில் நிற்கிறேன், நான் அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னான். போம்மா, எனக்கு என்னம்மா இருக்குது? இல்லை, நான் சொல்வதில்லை உண்மையில், போகிறேன், போய் மேடம் கிட்ட பேசுகிறேன், நீங்கள் பிடிக்கலன்னா சொல்லுங்கள், நான் ஹாஸ்டலில் போய் தங்கிக்கிறேன். சார் போம்மா, எனக்கு ஒன்று, நான் தப்பு பண்ணலையே, போ, நான் வரேன், எனக்கு என்ன இருக்குது? அப்போ அன்றைக்கி சொன்ன அந்த வார்த்தையை அவங்க அப்படியே வச்சுக்கினாங்க. அந்த வார்த்தை, அம்மா வீட்டுக்கு போயிரு, நான் வரேன்னு. நானும் என் ஃப்ரெண்டு அம்மா வீட்டுக்கு போனோம். போயிருந்தாக்கா இவங்க அக்கா இவன்லாம் உட்காந்துருந்தாங்க. நான் போய் கேட்டேன், என்னம்மா இது வாழ்க்கையை, போகிறான் வரான் இவன், இல்லைப்பா மன்னிச்சிக்கங்க. இவங்க அம்மா கையடிச்சுக்க கேட்டாங்க, மன்னிச்சிக்கங்கப்பா, ஏதோ தெரியாமல் பண்ணிட்டா. ஏன்னா 3 வாட்டி தெரியாமல் பண்ணுவாங்களாம்மா, ஒரு வாட்டி பண்ணால் பரவாயில்ல, 3 வாட்டி எப்படிம்மா பண்ண முடியும் தெரியாமல் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் அவ்வளோ சொல்கிறீங்க இல்லையா, ஒரு 6 மாதம் உங்கள் வீட்டில் இருக்கட்டும், அதுக்கப்புறம் என்ன முடியும் நான் பார்க்கலாம்
ஆனால் இப்போதைக்கு நான் சேர்க்கறதுக்கு ஐடியா இல்லைம்மா அப்படின்னு சொல்லி நான் கிளம்பி வந்துட்டேன். அதுக்கப்புறம் 10 நாள் கழிச்சு அவங்க அக்கா ஃபோன் பண்ணுறாங்கப்பா, நீங்கள் சொன்னது தான் கரெக்டுப்பா, அந்த பொண்ணு போயிட்டு அப்போ சொல்லாமே. ஏன் பொண்ணு அவங்க ஏற்றுக்க மாட்டேன்ட்டாங்க மேடம். அதனால நான் எங்கே போய் நிற்பேன்? என்னையே எங்கள் அக்கா சொல்கிறாங்க, நான் உன்னே வீட்டில் வச்சுக்க மாட்டேன், எனக்கும் ஒரு வயசு பொண்ணு இருக்குது, எங்கேனாச்சும் போய் தொலைன்னு சொல்லிட்டாங்க மேடம். எங்கே போவேன் மேடம் நான்? ஏங்க என்ன வேலை செய்கிறீங்க நீங்கள்? கொட்டை வேலை ஒரு குடும்பத்தை இப்படி கெடுக்கலாமா? கிடையாது மேடம். பேசி போயிட்டுவான். நான் ஸ்டேஷனுக்கு முன்னாடி பிடிச்சி கொடுத்தாரு. போனால் அவங்க அச்சாங்க, சார் ஃபோன் பண்ணாங்க. நான் கம்முன்னு வந்துட்டேன். இவங்கள தான் ஃபோன் பண்ணி இது பண்ணாங்க, வரான்ட்டா வந்துட்டாங்க. அவரு இட்டுன்னு போயிட்டு ஒரு வாட்டி ஃபர்ஸ்ட் எப்படி பழக்கம் ஆச்சு? நான் துட்டு ஓலை சொல்லி அப்போ பழக்கமாகிடுச்சு. சின்ன பொண்ணு இல்லை அது, அது இவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க வாழ்க்கை வாழ்ந்துட்டு. நான் அனுப்பிச்சிட்டேன் மேடம். இல்லை வேணாம், நீங்கள் எப்படி குடும்பத்தோட வாழ்றவங்களோட வீட்டுக்குள்ளே போய் குழப்பம் உண்டாக்குறீங்க? நாங்கள் குழப்பம் பண்ணுறோம். அப்புறம் உங்களுக்கு வீட்டில் 3 பொம்பளை பசங்க இருக்குல்ல, வீட்டில் அது மாதிரி தானே இந்த பொண்ணும். அப்போ 17 வருஷம் வீட்டில் இருந்தேன் மேடம். கல்யாணம் 17 வருஷம் எங்கள் வீட்டில் சேர்த்து நாங்கள் தொட்டி வேலை தான் சேர்ந்தேன். யாரும் பண்ண வரோம். அப்போ பழக்கம் ஆனாங்க. சரி இவர் வீட்டில் தெரிஞ்சு இவரும் வந்து வான் பண்ணார். சரி பண்ண சரிங்க, நான் எதுவும் பண்ண மாட்டேன், ஃபோனும் பண்ணாதீங்க, நான் ஃபோனை பண்ணிட்டு பண்ண மாட்டேன். இவங்களாம் ஃபோன் பண்ணி அவர் செல்லுந்து ஃபோன் பண்ணி அவர் ரெக்கார்டு எடுத்து அப்பளுக்கு கண்டுபிடிச்சி கேட்டாங்க. அப்படி அனுப்பிச்சிட்டு நான் போகல. எங்கள் வீட்டில் வந்து இட்டுன்னு போயிட்டார். திருப்பி அவங்க ஓடாண்டாங்க. இந்த பெட்ரோல் உங்கள் பெரியார் பெட்ரோல் பங்கில் அங்கே இருந்தாங்க. ஏன் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, வேலை வந்து அப்படியே அழுக்கிட்ட சரி ஓடனேன். எதுக்கு என்ன நான் சரி அனுப்பிச்சிட்டாங்க. துணி நான் பார்த்து பிச்சைக்கார மாதிரி வந்தது. ஏன் உக்காரன்ட்டு சரி வா நின்று இட்டுன்னு போய் பாம்பு போட்டு வீட்டில் எடுத்து வச்சுக்கினேன். அப்படியே இருந்தாங்க. நான் வேறு செய்யலை. நான் நேற்று கூட சொன்னேன், நேற்று ஃபோன் பண்ண சொல்லியோ, நீ போகிறதுனா போடு, உங்கள்கிட்ட போய் நானே சொல்லி விட்றேன். எப்படி என் மேலே தப்பு சொல்லாது, நீ போகிறதுனா போடு, இங்கே வந்து உட்காந்து எங்கேயும் போகாத, வேலைக்கு போய்ட்டு வந்தால் பக்கத்துலேயே உட்காரணுது, எங்கேயும் சுத்தமாக நடந்தது. அதெல்லாம் எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. நம்ம வந்து 4 இடத்துல உட்காந்து தான் எனக்கு கொட்டை வேலை வரும். அந்த கொட்டை வேலை செஞ்சு நான் கூலி போனால் 1000 ரூபாய். என்ன கொட்டை வேலைன்னா? வீடு கூரை வீடு கட்டுறது, ஓடு போடுறது. நான் வேணா போய் உட்காந்து தான் எனக்கு கேட்டு போகிறேன். இல்லை ஆனால் கூட உட்கார சொல்லணும், நான் உட்கார மாட்டேன்னு. வீட்டில் உட்காந்தா ஒரு டென்ஷன், என்ன ஒன்று பேசும், என்ன சண்டை வரும். ஏன்னா மனசு சொல்லணும், மனசு கஷ்டமாக ஏதாவது சொல்லு, ஏன்னா வீட்டுக்கு போகிறேன்னா இப்போ சொல்லி நானே இட்டு விட்றேன். உன்னை நேற்று சொன்னேன், அங்கே ஒன்றும் கேட்டு அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியும் மேடம். அவர்கிட்ட சொல்லி அவரே சொன்னார் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ வேதனைப்பட்டு. நான் இல்லைன்னு சொல்ல மேடம். இவங்க வந்துடுறாங்க மேடம். வந்து நான் என்ன பண்ண மேடம், இவரே இட்டுன்னு போய் சொல்லி அன்றைக்கி வேலை இல்லைன்னு சொன்னார். நான் கொச்சாத நான் மிஸ் வந்தாக்க சொன்னேன், நான் ஃபோனே பண்ண மாட்டேன், சத்தியமாக ஃபோன் பண்ண மாட்டேன், எனக்கு 3 பசங்க இருக்குது, பண்ண மாட்டேன் அப்படின்னு. இவங்க நம்ம இட்டுன்னு போயிட்டு அங்கேருந்து ஃபோன் பண்ணி வந்துட்டாங்க. நான் என்ன பண்ண மாட்டேன் மேடம். வந்துட்டு ரோட்டில் உட்கார எனக்கு 3 பசங்க பாமாகுது. சரி நானும் தனியாக வீடியோ வைக்கல, தனியாக வச்சேன். 3500 ரூபாய் வாடகை கட்டி 10,000 ரூபாய் சுற்றி வச்சுருந்தேன். அங்கேயும் சொல்லாமல் அவர் கூட போயிட்டாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, ஹாஸ்டலில் இங்கே நகையை வச்சு தான் வச்சார் மேடம் 10,000 ரூபாய். அவர் எடுத்து இது பண்ணி வச்சார். சரி என்ன பண்ண அங்கேயும் சொல்லிச்சு. அங்கேயும் நான் இட்டு வந்து சரி வீட்டில் வச்சுருந்தேன். என்னம்மா நான் அவர்கிட்ட பிடிக்கல, நான் கூட தான் வருவேன் அப்படின்னு சொன்னாங்க. திரும்ப நான் வீட்டுக்கு இட்டுன்னு வந்துட்டேன். அங்கேருந்து கூட அவங்க வீட்டுக்கு வரல. 1000 ரூபா சொல்லுவோம் அவங்களுக்கு காணம் கட்டுன்ட்டு. அது போல் 1000 ரூபா கொடுத்து வரேன். இது வராரு எதிர்க்கா சீட்டா நான் வண்டி எடுத்து வீட்டான் பெரம்பலூர் வந்து நான் வந்து அங்கே வந்து ஆட்டோ பிடிச்சிட்டு வந்துட்டு அங்கேருந்து இது வீட்டுன்னு போயிச்சேன். பொண்ணுக்கு என்ன வேணும்? என் பிள்ளைங்களுக்குள்ள வாழணும் மேடம். நான் என்ன தம்பி? இல்லை மேடம், எனக்கு நம்பிக்கை இல்லை மேடம். இன்றைக்கி நாளைக்கு அவர் தான் வேணும்னு சொல்லியிருந்தேன். இந்த இப்போ வந்து நான் வேணும்ன்றேன். 3 மாதத்துக்கு அப்புறம் அவர் தான் வேணும். இப்போ உங்ககிட்ட எனக்கு வந்துட்டேன் பிபி வந்திருக்கு, மேடம். நாளைக்கு என்ன போக வரும்னு மாட்டேன் தெரியாது. மேடம் நானு. பச்சை குழந்தை மாதிரி சொன்ன மாதிரி வீடா? சொன்னாங்க. என்ன சொல்லுவேன் இவரை ஒரு இது யோசிக்கல. என்னடா அவர் பொண்ணு ஹேண்டிகேப்பு, அவர் வந்துட்டாங்க வீட்டுக்கு மேடம். எதுவும் handicap. பண்ண முடியாது. இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. ஃபோன் பண்ணீங்க. நான் தாமரத்தை மீன் சனி தான் போனேன். ஏன்னா நான் போகிறேன்னுச்சு. டிசம்பர் வீட்டாருக்கு போகிறேன்னு சொல்லி நான் அனுப்பி விட்றேன். என்ன ஏன் மிச்சம் பத்திரம் இல்லை. இன்னும் அவங்க வீட்டுக்கு வந்தால் நீங்கள் சேர்க்காம இருப்பீங்களா? அவங்கள்ட்ட ஃபோனில் பேசக்கூடாது. நான் இப்போ சேர்க்க மாட்டேன் மேடம். அது மேடம் வந்துட்டாங்க. எங்கள் வீட்டு பசங்க வந்து அவங்க கூட வந்து பண்ண மாட்டேன். அவங்க வீட்டு ஃபோனும் பண்ண மாட்டேன். அதை நான் கேட்கறதுக்கு மட்டும் பேசுகிறேன். இனிமேல் நீங்கள் ஃபோன் பண்ணக்கூடாது, ஃபோன் பண்ணால் எடுக்கக்கூடாது, எனக்கு ஃபோன் நம்பர் தெரியாது மேடம். கேட்டுக்கோங்க. எது கேட்பேன். அவங்கள சேர்க்கக்கூடாது, நான் சேர்க்க மாட்டேன். எந்த வகையிலையும் உங்கள் தொந்தரவு இருக்கக்கூடாது. சரி எங்கள் தொந்தரவு கேட்டு பாருங்க மேடம். அவர் கூட அவங்களே கூப்பிட்டாலும் நீங்கள் பேசக்கூடாது. சரி மேடம். சரிங்க, நான் அதை பற்றி நான் தெரியல. அப்பயும் நான் அதான் சொன்னேன். நான் நேற்று கூட சொன்னேன், வருத்தம். நேற்று முந்தா நேற்றுலாம் விடுங்க. இனிமே அவங்க கூப்பிட்டா கூட நீங்கள் பேசக்கூடாது. சரி மேடம். நம்பலாமா? நம்ம கண்டிப்பாக நம்ம மேடம் பேச்சு கேட்ட வரணும் தாங்க மேடம். கேளுங்க, அவர்கிட்ட நான் சொன்னது நாங்கள் வீட்டுக்கு போவோம். பக்கத்தில் தான் வீடு. அவர் வீட்டு நான் போய் என்ன கேட்டுங்க, அவர் பார்த்தாலும் தலை குஞ்சின்னு போடுவேன். அந்தளவுக்கு நான் வீட்டை என்ன கேட்டு பாருங்க. அந்த மரியாதை நீங்கள் வாழ்க்கையில் வைக்கலையே. நான் யோசிச்சிருக்கலாம் வரும்போது. நீங்கள் பெரிய மனுஷன் தானே. இல்லை நீ வீட்டை வந்து சண்டை உங்களுக்கு 3 பொண்ணுங்க இருக்கு. கொஞ்சம் நான் தப்பு சண்டை பண்ண போட்டு இஷ்டம் போயிட்டாரு. அவர் கேட்கறதுக்கு பதில் இல்லை இருங்க, உங்களுக்கு 3 பொண்ணுங்க இருக்கு. ஆமாம். நான் அவன் தான் வந்துட்டானா, நான் பண்ணலன்னா நீங்கள் அதை ஏற்றுப்பீங்களா? அந்த 3 உங்களுக்கு அறிவியல் கேட்க மாட்டீங்களா? என்ன அவன் வந்தானே எப்படி அப்படி சேர்க்கல? இல்லை அப்படி இல்லை. நீ உன்னை பார்க்க சொல்ல அவன் மேலே தப்பு இருக்கட்டும். சொல்லி இவர் பார்க்க சொல்ல எனக்கு பாவம் தான். நான் சொல்கிறேன் பாவம் இல்லையே. வந்து முன்னோட்டு அவருக்கு உங்க பாவம் எல்லாம் பாவம் தேவையில்லை. தான். எனக்கு 1.5 வருஷம் நான் அவர் ஒரு வாழ்ந்து பாவம் மாட்டாங்க. இத பாருங்க, உங்களை அவளை விட கிடையாது. அழகா அவர் சூப்பரா பொண்டாட்டிய பாத்துட்டு இருக்காரு. குழந்தைங்களை நல்லா நீங்க எதுக்கு அவர் மேல பாவம் பண்ணணும்? அவர் மேலே இல்லை மேடம்.
இவங்க வந்துடுறாங்களா பாவமாக பார்த்து வந்து யாரு பாவம்? யாருமே பாவம் கிடையாது. இவங்க தான் வந்து அப்படி ஒரு நல்ல குடும்பத்துக்குள்ள ஏற விளையாடிட்டீங்க. நான் விளையாடல மேடம். அவங்க பேசுனாங்க அப்படி பழகி தப்பா பழகி. உங்களுக்கு அறிவில்ல அவர் கேக்குற மாதிரி? அது கரெக்ட் தான் மேடம். வீட்டில் இல்லை அந்த இது பாவமா? எதுக்கு பாவம்? பாவம் தான், ஹெல்ப் பண்ணிருக்கலாம். நம்மள எல்லாரும் விட அவர் பெட்டரா இருக்காரு, தெளிவா இருக்காரு. என்னோட உங்களோட பாவம் எல்லாம் அவருக்கு தேவையில்லை. 3 ட்ரிப் பிடிச்சி கொடுத்தாங்க, இல்லைன்னு சொல்லி நச்சாங்க மாட்டிடுச்சு. அப்போன்னு ஸ்டேஷனில் சொன்னேன், நான் வாங்கினா ஃபோன் பண்ணேன், அவங்கள தான் ஃபோன் பண்ணாங்க. அதான் வீட்டுக்குள்ள போய் கதவை லாக் பண்ணீங்களா? அதை ஃபர்ஸ்ட் மேடம் பழகுது, அவங்க தான் வர சொன்னாங்க. எப்படிங்க அது அவங்க வர செய்யலாம்? சொன்னா நீங்க போவீங்களா? அது அதான் நான் பொம்பளை கேட்குறேன். பசங்க எல்லாம் வீட்டுல அதுக்கு தான் அறிவு இல்லைன்னா தப்பு தான் மேடம். நான் சொல்லலன்னு சொல்லல, நான் உண்மை நடந்து இவ்வளவு பெரியவரா இருக்கீங்கல்ல, யோசிக்க மாட்டீங்க? வாழ்க்கை நல்லா அமையும் போது அதோட அருமை தெரியாது. நல்ல மாமியார், நல்ல கணவர், அருமையான 2 குழந்தைங்க, வாழ்க்கையை பார்த்துக்க தெரியல, புத்தி இல்லை, புத்தி கட்டு போச்சு. சரி, இதில் யார் சப்போர்ட் இருக்காங்க? அவங்க அக்கா இருக்காங்க. அவங்க யாரும் இல்லை. அன்றைக்கி ஃபோனில் சொன்னீங்களே உங்கள் அக்கா என்ன சொன்னாங்க? அப்படி இல்லை அக்கா கட்டேன் எப்படி இல்லை, அதில் அவங்க அக்கா அவங்க அம்மா யாரும் பார்க்கல, இதில் பழகம் இவங்க தான் பழகம். சரி, அப்போ அவங்க அக்கா தான் சொன்னாங்க அவங்க வீட்டுக்கு வந்து உங்கள் அக்கா தான் வந்து துணி கொடுத்துட்டு போனாங்க. அது எப்படி? நான் ஏன் சொன்னேன் சொல்லு. உங்கள் அக்கா தான் சொன்னாங்க. அவங்க சொல்லலாம், இவங்க துணியை தந்தாங்க. அவங்கள கேளுங்க. நீங்கள் நீ துணி பெரிய பொண்ணு சீமந்தத்துக்கு இவங்க அக்காவையும் வந்து துணி கொடுத்துட்டு போனாங்களாமே, தட்டில் துணி புடவை வளையல்லாம் வச்சு. இல்லை அதான் கொடுக்கல. கேளுங்க, அதெல்லாம் கொடுக்கல. நீங்கள் இருங்க, அது அவங்ககிட்ட கேளுங்க மேடம். இவங்க பொண்ணு சீமந்தத்துக்கு இவனை உங்கள் அக்காவை போய் தட்டில் போய் கொடுத்துருக்குறாங்க. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல, எங்கள் அக்காவும் சொல்ல, இவனும் சொல்ல. எப்போ அது? அந்த பொங்கலுக்கு முன்னாடி நம்ம 2015 உங்கள் பொண்ணு சீமந்தம் கூட இருக்கும்போது, என் கூட இருக்கும்போது இவங்க அக்கா வீட்டில் தான் தங்கியிருந்தாங்க. அன்றைக்கி இவனை கூப்பிட்டு போய் என்ன பண்ணுறாங்க, ட்ரெஸ் எடுத்து புடவை வளையல் பொண்ணு சீமந்தை போய் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பிரிஞ்சு இருக்கும்போதா? இல்லை சேர்ந்து வாழ்ந்துன்னு இருக்கும்போது. எனக்கு யார் சொன்னாங்கன்னா இவங்களோட அக்கா சொன்னாங்க. அப்பா எல்லாத்துக்கும் அவங்க அக்கா தான்ப்பா காரணமே அப்படின்னு. நான் அதுதான் சொன்னேன், ஏன் அக்கா எப்படி அப்படி பண்ண? எதுக்கு போனீங்க? அது வளகாப்புக்கு நான் தான் மேடம் துணி எடுத்துகிட்டு வர சொன்னேன், எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க மேடம். விட்டுருவீங்களா என்னமா? நான் விட்டுறேன் மேடம். அவங்க கூப்பிட்டாலும் நான் நீங்கள் கூட போக மாட்டேன். போனால் என்ன நடக்குது நான் இது ஒத்துக்கிறேன். நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை பாருங்கள், உங்களுக்கு வாழ்க்கை துணை தேவைப்பட்டதுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது ஒரு தனியாக வாழ்ந்துட்டு இருக்கிறது பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணுங்க. இல்லை இல்லை, நான் அது சொல்லக்கூடாது. உங்களுக்கு துணை தேவைன்னா, துணை தேவையாக இருந்ததுனால தான் ரூம்குள்ளே போய் கதவை சாத்தினீங்க, இல்லைன்னா சாத்திருக்க மாட்டீங்க. ஸோ அதனால சட்டப்படி நம்ம கலாச்சாரத்துக்கு படி நீங்கள் வந்து ஒரு நல்ல மனைவியை தேர்ந்தெடுத்துங்க, உங்கள் வாழ்க்கையை பார்த்து கிளம்புங்க. கயிறு கட்டி தான் நாளைக்கு அதை வச்சு கூட என்ன பேசுவாங்க. கயிறுக்கு மரியாதையே இல்லைங்க இப்போ. இல்லை மேடம், அது மேடம் இஷ்டத்துக்கு நீங்கள் மாற்றி மாற்றி கயிறை கட்டினா அப்புறம் என்னங்க மரியாதை? இல்லை 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 மேடம், கட்டினா அது கயிறு கட்டல மேடம், இவங்க கையில் கொடுத்தாரு மேடம் கட்டிக்கோன்னு சொல்லிட்டு. அதான் எங்கே வச்சுக்கணும்னு சொல்லி என் நகையெல்லாம் கொடுக்க சொல்லுங்க மேடம். என் நகையெல்லாம் வச்சுருக்கேன், இடுப்பு சாவி எல்லாம் சின்ன சின்ன பாப்பாங்க. இந்த மோந்திரம் 2 மோந்திரம், அப்புறமா வந்து கம்பலுங்க, என் கம்பல், பாப்பாவுக்கு கம்பல்லாம் கொடுத்தேன் மேடம். எங்கே அதெல்லாம் இல்லை மேடம். அப்போ நாங்கள் வீடு பார்க்க போனோம்ல, அப்போ வந்து 10,000 அது வித்துட்டு சொல்லிச்சு. 10,000 விற்றோம். என் காசு நான் நகைந்தது, என் காசு போட்டு தான் வீடு வச்சோம். அது இதாகிடுச்சு. சரி, அது பதிலாக எடுத்துட்டு அது இல்லை, அந்த கயிறு மட்டும் கொடுத்தோம். அந்த இதில் பொருள் கூட எடுத்து சொல்ல மாட்டேன். அதை பற்றி என்ன பொருளுக்கோசம் நான் வரல. அந்த கயிறு எங்க இது அவங்ககிட்ட தான் இல்லை, கயிறு கட்ட சொன்னாங்க. சரி, அது ஒன்று 10,000 நகை வாங்கி கட்டினேன், தாலி கட்டினேன். சரி, அது கூட அது நகை கயிறு மட்டும் கொடுத்தா போதும், அது நகை கூட விற்றுட்டாங்க. அது இல்லை, அந்த கயிறுக்கு தான் சாங்கியத்தை எடுத்துன்னு இல்லை. அந்த மஞ்சள் கயிறு எங்கம்மா வச்சிருக்கேன் மேடம்? கொடு. அதில் உள்ள எண்ணெய் எல்லாமே வச்சிருக்கேன், அதெல்லாம் எடுத்து. அதுதான் மேடம் அந்த தங்க நகை மேடம். அதை எடுத்துக்க சொன்னார் உங்கள்கிட்ட, அதுக்கு பதிலா. சரி, கிளம்புங்க. கயிறு தயவு செஞ்சு கொடுப்பாங்க, நீங்க கிளம்புங்க. தயவு செஞ்சு அந்த பொண்ணோட லைஃப்ல இன்டர்ஃபியர் பண்ணாதீங்க மேடம். ஒரு நிமிஷம் மேடம், இது வந்து நானா வந்து அவங்க தான் வந்திருக்காங்க. நாளைக்கு வந்து எங்க கிட்ட வந்து இவங்க இது பண்ணக்கூடாது, பிரச்சனை. இதுக்கு நான் உங்ககிட்ட பண்ணது ஏற்கனவே நான் அவங்களுக்கு வந்து ஒரு வாட்டி சும்மா ஃபோனில் வந்து சொன்னேன், நீங்கள் வந்து மறுபடியும் வாழ்க்கையில் வரீங்க, நான் கமிஷன் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண. அவர் என்ன சொன்னார்னாக்கா, நீ கமிஷன் கிட்ட போ, ஐஜி கிட்ட போ, எனக்கு இப்போலாம் பயம் காட்டாது, நீ அவங்ககிட்ட சொல்ல வந்தால் நான் சேர்த்துப்பேன், அப்படி தான் என்கிட்ட சொன்னார் ஃபோனில். சரி, அது கயிறு மட்டும் கொடுத்து மேடம். எவ்வளவோ அவர் மன்னிச்சு, எவ்வளவோ வருத்தப்பட்டு, எவ்வளவோ அனுபவிச்சுட்டு உட்காந்துருக்காரு. நான் யாரும் இல்லை, நான் சொல்ல மாட்டேம்மா அவர்கிட்ட. நீ பேசிப்பார். இனிமேல் பண்ண மாட்டேன்னு வச்சுங்க, குழந்தைங்க வச்சு
இல்லை உன் பேச்சில் நம்பிக்கை இல்லை. நான் போன மாதம் பேங்க்ல போக கேட்டேன் மாட்டேன். தாலி கட்டுறேன்னா தாலியெல்லாம் நான் கட்டல. நான் இப்போ தாலி கையில் தாலி வச்சுருக்கேன். கட்டல அவரு அவர் சொன்னாருமா. கழுத்துல போட்டு நான் தான் போட்டுக்கினேன். அதுவும் அவர் கொடுத்தது அதுவும் 8 வருஷம் வாழ்ந்த புருஷன் நீ வந்து இப்போ வந்தவரை நீ மறந்துட்ட. அப்போ யோசிச்சிருக்கணும். நம்ம புருஷன் 8 வருஷம் மேலே பார்த்துட்டாரு, நம்ம நீ சொந்த அவரோட மனசு எவ்வளோ இது பாதிக்கும். நீங்கள் ஜாலியாக இருக்கீங்க 2 பேரும். அவர் ஒரு மனுஷன் தானே, அவருக்கு ஒரு மனுஷன் கொடுத்துருக்காரு, ஆண்டவன் மனசு கொடுத்துருக்காரு இல்லையா? அவருக்கு எப்படி இருக்கும்? நம்ம கூட இருந்துட்டு விட்டுட்டு வந்துட்டோமே, அவர் நம்மளை நினைக்க மாட்டாரா? அது யோசிக்கணும். அதுதான் மனுஷன். எனக்கு ஒரு பொண்ணு வச்சுருந்தா நான் இன்னும் வீட்டு போயிட்டா கூட எனக்கு நான் நிம்மதி இருக்காது. இன்னும் நல்லா இருப்பேன், நாளைக்கு நிம்மதி இருக்க மாட்டேன். அடிச்சு சொல்கிறேன். நான் வாழ்க்கையில் 1000 பேர் வருவாங்க, ஆனால் ஆண்டவன் தரான் பார்த்தியா ஃபஸ்ட்டு வாழ்க்கை. அது வந்து எப்போவுமே கடைசி வரைக்கும் அதை வச்சு காப்பாற்றுறவன் தான் உண்மையான ஆம்பளை, உண்மையான பொம்பளை. அதுதான் வாழ்க்கையில் 1000 பேர் வருவாங்க போவாங்க. அதெல்லாம் நம்ம வந்து இது பண்ணக்கூடாது. முதல் கல்யாணம் தான் வந்து வாழ்க்கையில் அது ஃபஸ்ட்டு மட்டும் இல்லை, அவர் சொல்கிறதுல பாயிண்ட் என்னென்னா, ஓகே ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு நெகட்டிவ்ஸ் இருக்கும், அதுக்காக நம்ம ஆளை மாற்றிட்டே இருக்க முடியுமா? யார் பர்ஃபெக்ட்டு? யாருமே பர்ஃபெக்ட் இல்லை. திருமண வாழ்க்கைன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி ஒவ்வொருத்தர்கிட்ட இருக்கிறது நல்லதை பார்த்துட்டு கெட்டதை மறந்துட்டு வாழறது தான் திருமண வாழ்க்கை. அதை விட்டுட்டு இது சரியில்லை, என்னை புரிஞ்சுக்கலை, என்னை வந்து என்னோட ரசனை அவளுக்கு புரியலை, அவளுக்கு மூளை இல்லை, இல்லைன்னா அவர் வந்து எனக்கு கம்பெனி இல்லை, நல்லா ஒவ்வொரு காரணம் காட்டி பிரிஞ்சு போனால் அதுக்கு எண்டே இல்லை. எத்தனை வேணா மாற்றலாம். நம்ம எல்லாரும் மனுஷங்க தான், அட்ராக்ஷன்ஸ் வரலாம். ஆனால் அந்த மாதிரியெல்லாம் அட்ராக்ஷன்ஸும் டிஸ்ட்ராக்ஷன்ஸும் வரும்போது நம்ம கல்ச்சர், நம்ம வளர்ப்பு, நம்ம வேல்யூஸ் அது நமக்கு கை கொடுக்கணும். அதுதான் முக்கியம். எத்தனை பேர் வந்து வேணாலும் நம்ம லைஃப்பில் குறுக்கே வருவாங்க, அவர் சொன்னது தான். ஆனால் நம்ம அங்கே விழக்கூடாது. நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம கலாச்சாரம் என்னது, நம்ம பசங்களோட லைஃப்பை பற்றி யோசிக்கணும், ஃப்யூச்சரை பற்றி யோசிக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வளர்ப்பு நமக்கு கை கொடுக்கணும். அந்த சின்ன பசங்க ஃபஸ்ட்டு நினைக்கவே இல்லை. என்ன விட்டுரு ஒரு பக்கம், அம்மானு கூப்பிடி ஓடி வருது அந்த சின்ன பொண்ணு. 4 வயசு. அது என்ன தெரியும் இந்த உலகத்தில்? அது யோசிச்சு அந்த பொண்ணோட மூளை கூட இல்லைங்க அவளுக்கு. அதுதான் பிரச்சனை. இவ வந்து ஒரு விஷயம் நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். சொல்லுங்க மேடம். இது வந்து குழந்தையோட மூளை கூட இல்லை, சாக்லேட் காமிச்சு கூட்டிட்டு போன மாதிரி பண்ணியிருக்காரு அவரு. எத்தனை வாடி மேடம்? இல்லை அவ்வளோதான், அவளுக்கு அவ்வளோதான் மூளை. அவள் யோசிக்கவே இல்லை. அவளுக்கு கிடைச்ச வாழ்க்கையை பற்றி அதோட அருமை தெரியலை அவளுக்கு. இது வந்து கெட்ட பொண்ணு, உங்களை வந்து நோ அடிக்கிறதுக்காக இல்லை ஒரு இதுக்காக ஓடி போனால் அதை வந்து நம்ம தப்பாக சொல்லலாம். இதுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. முட்டாள்தனமாக இருக்கு அவள் பேசுறது, அவள் பண்ணுறது. நான் சொல்ல வேண்டாம் உங்களுக்கு, நீங்கள் 8 வருஷம் வாழ்ந்துருக்கீங்க மேடம். இவனை பற்றி இப்போ ஐவரா இந்த மாதிரி தான் தினோட எழுதுறான். இந்த மாதிரி மனுஷன் காலைல வந்துருக்கான். பண்ண மாட்டேன். ஆனால் அவன் போகும்போது அவன் மூஞ்சி வந்து அப்போ அவன் போகும்போது அவன் கண்ணில் சொட்டு தண்ணி வருது. இப்போ எவ்வளோ தண்ணி வருது இல்லை? போகும்போது ஒரு சொட்டு கண்ணில் அவன் தண்ணி இருக்காது. எங்கள் கண்ணில் தான் தண்ணி இருக்கும். அப்போ போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீ எவ்வளோ சொன்னியம்மா? காலடியிலலாம் இருக்க வேண்டாம், நீ பண்ண தப்ப உணர்ந்தா போதும். அதான் மேடம் இனிமே பண்ண மாட்டேன் மேடம். என் பிள்ளைங்க கூட இருக்க மேடம். நான் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லுவேன். அவள் பண்ண தப்ப நீங்கள் குத்தி காமிச்சிட்டே இருந்தா அவளுக்கு இங்கேயும் இருக்க முடியல, அங்கேயும் இருக்க முடியல, வீட்டுக்கு போனால் வீட்லேயும் கரைச்சி கொட்டுறாங்க. ஸோ அவளுக்கு என்ன பண்ணணும் தெரியாமல் தப்பாக நடந்துக்கிறான். தயவு செஞ்சு நீங்கள் ஒரு வாட்டி மன்னிச்சிட்டிங்கன்னா இந்த பழைய விஷயத்தை தூக்கி போட்டுடணும். நீங்கள் அப்படி பேசினதுனால தான் அவள் போய். நான் பேசல, அவன் சும்மா இப்போ சொல்ல, நான் பேசவே இல்லை. வயிற்று கீச்சு காமிக்குவான், நீ எடுத்து காமிக்குவான்னு கேட்டார் மேடம். வயிற்று கீச்சை காட்டியும். ஆமா மேடம். அது வயிற்று கீச்சை காட்டு இருக்கோன்னு சொல்றாரு மேடம். அப்படி சொன்னா தானே மேடம் போனேன் நானு. அதெல்லாம் நான் சொல்லவே இல்லை. சொன்னீங்க நீங்க. அதெல்லாம் நான் சொல்லவே இல்லை. இப்போ அந்த சந்தர்ப்பனால நீ அந்த மாதிரி பயன்படுத்திக்கிறேன். நான் தான் சொல்லியிருக்கேன், உன்னை எத்தனை ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டு போயிருக்கேன், 2வது வாட்டி உன்னை எத்தனை ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டு போகிறேன். நான் அந்த மாதிரி யோசிச்சுருந்தா கூப்பிட்டு போயிருப்பேனா சொல்ல. என் தங்கச்சி கூப்பிட்டு விருந்து வச்சான் மேடம். தப்பு பண்ணு கூட தங்கச்சி கூப்பிட்டு விருந்து வச்சான். என் தம்பி கூப்பிட்டு இது பண்ணான். எல்லாமே கூப்பிட்டாங்க. எங்கள் பாட்டி வீட்டில் ஒரு ஃபாத்தியம் பண்ணாங்க, அதுக்கெல்லாம் கூப்பிட்டாங்க. ஒரு வார்த்தை எங்கள் சொந்தக்காரில் யாருன்னா கேட்டிருப்பாங்களா பாருங்கள். எப்படிமா இருக்கு, நல்லா தான் கேட்பாங்க. அதில் ஏமா அந்த மாதிரி பண்ணேன்னு ஒரு வார்த்தை யாரும் கேட்கல. அவனுக்கு சந்தர்ப்பம் ஏற்ற மாதிரி பேசுகிறான் மேடம். இவன் தெரியாமல் ஏதோ பேசுறது. தம்பி நான் உங்கள்கிட்ட ரிக்வெஸ்ட் தான் பண்ண முடியும்.
அதுதான் மேடம் எனக்கு வந்து இப்போ மைண்ட் என்னன்னாக்கா மேடம் இவங்க 2 பேர் மேலே நம்பிக்கல மேடம். அவரை விடுங்க, அவர் வரமாட்டார் இன்னும் உள்ள உங்க வாழ்க்கைக்குள்ள. அவர் வரமாட்டார். அப்படிதான் சொன்னார். அவரை மறந்துடுங்க. நீங்க அந்த இடத்துல இருந்து மாறி வீட்டு மாறிட்டேன் மேடம். மாறிட்டு தான் இப்போ வேற இடத்துக்கு வந்தேன். வேற இடத்துல தானே இருக்கீங்க. அவரோட இன்டர்ஃபரன்ஸ் இருக்காது. அவரை மறந்துடுங்க. இந்த பொண்ணை மறுபடியும் நீங்க மன்னிச்சு ஏத்துக்கிட்டு லாஸ்ட் சான்ஸ். ஆனா நடந்த சம்பவங்களை பத்தியோ அவரை பத்தியோ பேசவே கூடாது. இல்லை அது பேசுறது இல்லை மேடம். இப்போ வந்து நான் எல்லாமே இது பண்ணிட்டேன். இப்போ எல்லாமே இது பண்ணிட்டேன் நான். அதுதான் பார்க்குறதா இருக்கு இப்போ நான். ஒரு சான்ஸ், லாஸ்ட் சான்ஸ். அது என்ன சொல்கிறது எனக்கு, ஏன்னா இப்போ எங்கள் சொந்தக்காரங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா, நீ சேர்க்குறது தான் சேர்த்துக்குப்பா, எங்களுக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் நாங்கள் வந்து ஏற்றுக்க மாட்டோம் எதுவாக இருந்தாலும் சரி. உங்கள் மனசு என்ன சொல்லுது? என் மனசு வந்து பசங்களை வசன்னு நான் நினைக்கிறேன் மேடம். நினைக்கிறீங்க தாய்க்கு அம்மா வேணும்னு நினைக்கிறேன். மேடம் இல்லை, நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் ஃபேமிலிக்கு அந்த ஃபேமிலியை சொல்லி புரிய வைக்கலாம். எவ்வளோ மேடம் உங்க கோவம் நியாயமானது, உங்க கோவம் நியாயமானது, உங்க ஃபேமிலியோட கோவம் நியாயமானது. ஆனா அது ஒரு புத்தி இல்லை, ஒரு சின்ன குழந்தை மாதிரி ஏதோ பைத்தியக்காரத்தனம் பண்ணியிருக்கேன்னு நினச்சி அவளுக்காக நான் உங்கள்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணுறேன், தயவு செஞ்சு ஒரு வாய்ப்பு கொடுங்க. சரி, டைம் கொஞ்சம் கொடுங்க மேடம். சரி, டைம் கொடுங்க. நான் உங்கள் வீட்டில் எல்லாம் அம்மா அக்காலாம் கூப்பிட்டு பேசணும். சரி, சூப்பர், பேசணும். சூப்பர். டைம் கொடுங்க. அவங்க வீட்டுக்கு போட்டு இவங்க தப்பு பண்ணா நான் ஒத்துக்கிறேன் மேடம். இவங்க வீட்டில் அவங்க அம்மா எல்லாம் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க வராங்க, அவங்களுக்கு இது இல்லையா மேடம்? ஒன்று தப்பு பண்ணால் பெரியவங்க என்ன பண்ணணும்? வேணாம்மா, அதெல்லாம் பண்ணுறது தப்பு. அவங்க கூட சேர்ந்து நீங்கள் அவங்க போயிட்டு வந்தால் அவங்களுக்கு என்ன பயம் இருக்கும்? அவங்களுக்கு இன்னும் மேலே மேலே தப்பு பண்ணின்னு இருப்பாங்க. என் அம்மா என்ன பண்ணாலும் ஏற்றுக்கிறாங்கன்னு தப்பு பண்ணின்னு தான் இருப்பாங்க. இந்த பாருமா, நீ உங்கள் அம்மா வீட்டில் போயிரு. அவர் கொஞ்சம் டைம் கேட்டிருக்காரு, அவர் பேசட்டும், அவங்க ஃபேமிலியில் பேசட்டும், பெரியவங்க எல்லாரும் உட்காந்து பேசுவாங்க, அப்புறம் உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவார். ஆனால் இன்னொரு வாட்டி நீ தப்பு பண்ண அப்புறம் யாரும் உன்னை காப்பாற்ற முடியாது. அவரெல்லாம் பார்த்துக்கவே மாட்டார் உன்னை. அது புரிஞ்சுக்கும். உன் பசங்க வேண்டாம்னுங்க. எவ்வளோ நாள் டைம் வேணும் உங்களுக்கு? எனக்கு ஒரு 3 மாதம் டைம் வேணும் மேடம். எங்கள் அம்மா ஏற்றுக்க மாட்டுறாங்க மேடம், வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க மேடம் அந்த வீட்டுக்கு. எங்கள் அக்கா வேணான்றாங்க மேடம். உங்களுக்கு 2 பொம்பளை பசங்க இருக்காங்க, அவங்களுக்கு தாய், ப்ளஸ் நீங்கள் 8 வருஷம் வாழ்ந்த ஒரு வாழ்க்கை இருக்குது. ஆமாம், உங்களுக்கு நிஜமாவே அந்த பொண்ணு மேலே பாசம் இருக்குது. இது நீங்கள் வெறுத்திருந்தீங்கன்னா அந்த பொண்ணை நான் இவ்வளோ கட்டாயப்படுத்த மாட்டேன் அவங்கள. உங்களுக்கு நல்லா தெரியுறது அவள் வெகுளி பைத்தியக்காரி மாதிரி எதையோ பண்ணிட்டு இருக்கான்னு. அந்த ஒரு காரணத்துக்காக தான் ஒரு வாய்ப்பு கூட கொடுங்க சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் கண்டுக்கவே வேண்டாம். அதுக்கப்புறம் அப்புறம் நீங்கள் அவள் லைஃப் உங்கள் லைஃப்பில் இல்லைன்னு விட்டுருங்க. மறுபடியும் தப்பு பண்ணான்னா அவள் தான் கொடுத்து வைக்கலன்னு விட்டுருங்க. அப்புறம் என்டர்டெயினே பண்ணாதீங்க. 1-3 வாட்டி அப்படி தான் நினச்சி ஏற்றினேன். லாஸ்ட் 3 வாட்டி லாஸ்ட் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு லாஸ்ட் சான்ஸ். அது அவங்க அப்பா கிட்ட பேசணும். அவர் தான் என்ன சொல்கிறாரு தெரியல, முடிக்க பேசி பாருங்க, பேசணும். அவருக்கு கொஞ்சம் டைம் கூட, அவருக்கு யோசிக்க டைம் கூட. அவர் அப்பா அம்மாட்ட பேசட்டும். ஏன்னா நீ பண்ண காரியத்தை அவர் மன்னிக்கலாம், அவங்க அப்பா அம்மா மன்னிக்கணும்ல. அவங்கள்ட்ட பேசி பார்ப்போம் என்ன நடக்கிறது பார்க்கலாம். முதல்ல நீ வேலைக்கு போகணும். சும்மா வீட்டில் உட்காந்து இன்னொருத்தரை சார்ந்து வாழ்நாளெல்லாம் நினைக்கக்கூடாது. சரியா? சரிங்க. அவளுக்கு வேலை வாய்ப்பு ஏற்பாடு பண்ணிக்கலாம். சரி மேடம். ஒன்றுலன்னா ஏதாவது ஒரு சிறு சிறு தொழில், இல்லைன்னா ஏதாவது ஒரு வேலை சரி ஏற்பாடு பண்ணிக்கலாம். சரியா? சரிங்க. சரி, மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்தில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.